ஐஸ்வர்யா வந்து நம்மளோட ப்ரெக்னன்சி இல்லாதது தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. பார்த்தா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ண டாக்டரே வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட ஐஸ்வர்யா வந்து பொய் சொல்ல சொல்லி கெஞ்சுறாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி குழந்தையும் வந்து அம்மாவும் வந்து வீக்காக இருக்காங்க. அவங்கள மட்டும் நல்லபடி வந்து சந்தோஷமாக பார்த்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சித்ராக்கிட்டேயும் அவங்க பையன்கிட்டயும் சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால் ஐஸ்வர்யா நிம்மதி அடைகிறாங்க. தாத்தா என்ன பண்ணுறாரு, சூர்யாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. நீ வந்து மகா வந்து இந்த மாதிரி நடத்தக்கூடாது, புரியுதா? இங்கே பாரு, மகா ரொம்ப நல்லவ. அவள் வந்து ஆத்மார்த்தமான உணர்வுகள் உள்ளவ. அவள் எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவ. அவங்க குடும்பத்தை பாரு என்ன மடி நின்று பாதுகாக்கிறான்னு சொல்லிட்டு. அதனால அவள் வந்து மனுஷங்களை வந்து மதிக்கிறவப்பா. அவளை இப்படிலாம் நடத்துறது ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாரு, நீ வந்து அன்னைக்கு வந்து மழையில் நிற்க வச்ச உன் பொண்டாட்டியா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இப்போ வரைக்கும் வந்து உன் பாட்டியும் நானும் வந்து 2 பேருமே வந்து பரஸ்பரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் இப்போ விட்டு கொடுக்குறதால தான். அவள் மேலே உள்ள அன்பும் என் மேலே அவள் உள்ள அன்பும் வந்து நாங்கள் 2 பேரும் அன்பதை எங்கள் 2 பேரும் இணைக்குது. என் காதல் தான்ப்பா இது வரைக்கும் எங்களை வாழ வைக்குது. அதே மாதிரி தான்ப்பா உன் பொண்டாட்டி மேலே நீயும் வந்து அன்பை வைக்கணும். அவள் ரொம்ப நல்லவ, சொன்னால் புரிஞ்சுக்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு தாத்தா. வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து அனாமிகாவை தேடி போகிறாரு. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் பூ கொடுத்து அவங்க வந்து மறுபடியும் வந்து ஏமாத்துறாங்க. அடுத்து வந்து நேரடியாக அனாமிகா வந்துடுறாங்க. அனாமிகா பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகா கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. இந்த சூழ்நிலை கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பிரபா ஃபோனை அவாய்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி வந்து வரலட்சுமி நோம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகா கிட்ட. மகா வந்து முதல்ல யோசனை பண்ணுறாங்க. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, என் மருமக இனிமேட்டு இருக்கக்கூடாது, அவளோட மருமக தான் இந்த வாட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதனால் ராஜலட்சுமியும் வந்து நம்ம வந்து சூர்யாவும் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து சூர்யாவுக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டே வந்து சொல்கிறாரு, அம்மா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன் வேலையை பாரு, எங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, கரெக்டாக வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் ஒழுங்காக வந்து இந்த பூஜையில் வந்து நீ கலந்துக்கணும், புரியுதா? உபவாசம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழலில் ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை மகா வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது மகா கிட்ட கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பியே, நம்ம விரதம் இருக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நீ என்ன விரதம் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை வந்து மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல, என் புள்ள வந்து உன்னை பொண்டாட்டியாகவும் ஏற்றுக்க போகிறதில்ல. முக்கியமான விஷயம், விரதம் இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணணும். புள்ள ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டான், அதுவும் மாதிரி நானும் வந்து உங்களை ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டேன், புரியுதா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த விரதம் இருந்தால் எங்கள் மனசில் இடம் பிடிச்சலாம் நினச்சிருக்கியா? என் பையன் மனசில் உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து மகா வந்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு என்னை பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் மருமகளை ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த வீட்டில் வந்து என்னை மதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் எல்லாருமே என்னை வந்து மதிக்கிறாங்க. இந்த வீட்டில் நான் தங்கக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் தங்குறேன் நான். அதே மாதிரி வந்து அன்றைக்கி வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போதும் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எப்படியாவது நான் வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிங்க, ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் தான் நான் இருக்கேன். ஒரு விஷயமும் வந்து நான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் நல்லபடி இருந்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி வந்து உங்கள் பையனும் என்னை ஏற்றுப்பார், நீங்களும் என்னை மருமகளை ஏற்றுப்பீங்க, அந்த நாளும் வரும். என் உயிரே போனாலும் சரி, உன்னை வந்து நான் வந்து மருமகளை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். சரி, நீங்கள் ஏற்றுக்கலனாலும் உங்கள் பையன் கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃபாக வந்து என்னை ஏற்றுப்பார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உனக்கு அவ்வளோ திமுறா? கண்டிப்பாக வந்து என் பையன் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பான், புரியுதா? என் அம்மாவுக்கு வந்து விருப்பம் இல்லாத எந்த பசங்களும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி என் பையனும் என்னோடய வளர்ப்பு, என் ரத்தம், அதனால் நான் சொல்கிறத மட்டும்தான் அவன் கேட்பான். அவன் ஆசீர்வாதம் பண்ண மாட்டான், உன்னை ஒய்ஃபாகவும் ஏற்றுக்க மாட்டான். நான் சொல்கிறது தான் நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்கிறாங்க.